நம்மோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வர்றோம். இடையில எத்தனையோ சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்களோட சக்தியோட, அதாவது உங்க ஆதரவால, கடவுளோட அருளால கடந்து வந்துகிட்டே இருக்கோம். இப்படி வர்ற 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம முழு வீச்சில் தயாராகிட்டு வர்றோம். இந்த சூழல்ல நம்மோட 2வது மாநில மாநாடு வியாழக்கிழமை மதுரை பாரப்பத்தியில் நாம நடத்த இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவங்க தமிழ் விளக்க லட்சணத்தை பாருங்க. மேல பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தமிழக வெற்றி கழகம், தமிழக தற்கூரி கழகம்னு வச்சுக்கடா. பேசுறதே அறிக்கையா போட்டான். அவன் படுத்துக்கிட்டு 6 மணிக்கு படுத்துறது. நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணால் போல இருக்கு. வந்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து நம்ம என்ன நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பா நண்பீஸ் நம்ம வந்து மாநாட்டில் மீட் பண்ணுவோம். இதை அப்படியே அறிக்கையாக போட்டுறது. போன அறிக்கை இதை விட மோசமாக இருந்துச்சு. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு அதை விட கேவலமாக இருக்கு. இதில் என்னன்னா ஒரு இராணுவ கட்டமைப்பான். மாநாட்டுக்கு போனால் சேரை பூரா உடச்சி வச்சிருவானுங்க, பேனரை பூரா கிழிச்சு வச்சிருவானுங்க, வாட்டர் பாட்டில் பூரா தூக்கி எரிஞ்சிருவானுங்க. மாநாட்டுக்கு போன பெண்களை இவனுக்கு போன மாநாட்டில் என்ன பாடுபடுத்தினானுங்க தெரியுமா? சாட்டையில் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. போன மாநாட்டுக்கு வந்த பெண்களை அந்த பாடுபடுத்திருக்கானுங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. பெண்கள் உங்க மாநாட்டுக்கு வரலாமா? உன் பசங்களை நம்பி பெண்கள் அனுப்ப முடியுமா? ஃபுல்லா போதையை போடுறது, மாநாட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது, அங்க உட்காந்து தம் அடிக்கிறது, அங்க வந்து கஞ்சா போடுறது, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் அந்த மாநாட்டில், போன மாநாட்டில் நடந்தது, இந்த மாநாட்டில் நடக்கும். இந்த மாநாட்டுக்கு பெண் பிள்ளைகள் போவதை தவிர்ப்பது 100 விழுக்காடு நல்லது.